ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வண்ணமயமான முட்டைகளிடும் பறவைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக காசோவரி பறவைகள். இவைகள் முட்டைகளை பச்சை நிறத்தில் இடுகின்றன. இது காடுகளில் இலைமரவுக்குள் வைத்து பாதுகாக்க உதவும் வண்ணமாக உள்ளது. இந்த வண்ணம் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உள்ளன. இரண்டாவதாக கூவாட். இவை அடர்பழுப்பு நிற புள்ளிகள் கொண்ட முட்டைகளை இடுகின்றன. அவற்றின் வடிவங்கள் அவர்கள் வசிக்கும் சதுப்பு நிலங்களை பிரதிபலிக்கின்றன. அவற்றின் வளரும் சந்ததியினருக்கு இயற்கையான உருமறைப்பை வழங்குகிறது. மூன்றாவதாக ஆஸ்ட்ரிச். மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது இதன் முட்டை வெளிர் நிறமாக இருந்தாலும் கிரீம் போன்று பளபளக்கும். நான்காவதாக ஈமு. இவை கரும் பச்சை நிற முட்டைகள் இரத்தின கற்கள் போல மின்னும். இந்த பெரிய தடித்த சாயல்கள் காடுகளில் பறவையின் கம்பீரமான இருப்புக்கு சாட்சியமளிக்கின்றன. ஐந்தாவதாக ஹவுஸ் ஃபின்ச். இவற்றின் முட்டைகள் வெளிர் நீலம் மற்றும் லேசாக புள்ளிகள் கொண்டவை. அவற்றின் கலைக்கூடுகளில் பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு முட்டையும் இந்த வண்ணமயமான பறவையின் துடிப்பான மற்றும் தகவமைப்பு உணர்வை குறிக்கிறது. ஆறாவதாக டனக். முட்டைகள் வெளிர் நீலம். புதர்களில் மறைந்திருக்கும் இந்த சிறிய பொக்கிஷங்கள் அவர்கள் வசிக்கும் அமைதியான நிலப்பரப்புகளுடன் இணக்கமாக உள்ளன. ஏழாவதாக டினாமஸ். இது தரையில் கூடு கட்டும் பறவைகள் வெண்கலம் முதல் உலோக நிற முட்டைகளை இடுகின்றன. அவற்றின் பளபளப்பான பூச்சு ஒளியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு முட்டையையும் ஒரு சிறிய கதிரியக்க இயற்கையின் தலை சிறந்த படைப்பாக உள்ளது. எட்டாவதாக பஃபின் முட்டைகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளன. இவற்றின் முட்டைகள் பாறைகளை பிரதிபலிக்கின்றன. இந்த கடலோர பொக்கிஷங்கள் அவற்றின் கரடுமுரடான சுற்றுப்புறங்களுடன் முழுமையாக கலக்கின்றன. ஒன்பதாவதாக ராபினின் முட்டைகள் மிருதுவான கோடை வானத்தை ஒத்த நீல நிறத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த சின்னமான பொக்கிஷங்கள் இயற்கையின் எளிமையான மற்றும் மிக ஆழமான வடிவமைப்புகளில் மறைந்திருக்கும் அழகை எடுத்துக்காட்டுகின்றன. பத்தாவதாக ஸ்டார்லிங் முட்டைகள் மெல்லிய வெளிர் நீல நிறத்தை காட்டுகின்றன. அவை பெரும்பாலும் புள்ளிகளுடன் இருக்கும். அவற்றின் மென்மையான வானம் போன்ற தொனிகள் பறவைகளின் மகிழ்ச்சியான மெல்லிசைகளையும் துடிப்பான சமூக வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்றன. நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.